வணக்கம். இன்னைக்கு ஒரு சுவையான தலைப்போட உங்களை சந்திக்கிறேன். இன்னைக்கு நான் எடுத்துக்கிற தலைப்பு ஞான குருவை அடையாளம் காண்பது எப்படி. ஞான குருவை ஏன் அடையாளம் காணணும்? ஏன்னா நிறைய பேர் உண்மைத்தன்மை இல்லாத போலியான குருக்களை நம்பி ஏமாந்து கஷ்டப்படுறாங்க. பொன்னையும் பொருளையும் நேரத்தையும் வீணாக்குறாங்க. அப்போ அந்த திருமூல தெய்வம் இந்த ஞான குருவை காண்பது சம்பந்தமாக நமக்கு ஒரு 3 பாடல் கொடுத்திருக்கிறார். சித்தர பாடல்கள் 2 பாடல்கள் வேற அதுக்கு வலுவூட்டுற மாதிரி அமைந்திருக்கிறது. இதெல்லாம் சொல்லியாச்சுன்னா வளரக்கூடிய தலைமுறைக்கு பயன்படும் சொல்லி இப்ப நம்ம அந்த டாபிக்ல பேசுறதுக்காக வேண்டி இன்னைக்கு முயற்சி பண்றேன். வேற ஒண்ணும் இல்லை. ஞான குருவை காண்பது எப்படி? குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரகா, குரு சாட்சாத் பரபிரம்மகா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா. இது எல்லாரும் சொல்லக்கூடிய மந்திரம் தான். குரு பிரம்மனுக்கு நிகரானவர். குரு காக்கும் கடவுளான விஷ்ணுவுக்கு நிகரானவர். குரு அழிக்கும் கடவுளான ருத்ரனுக்கு நிகரானவர். குரு சாட்சாத் பரபிரம்மகா, அவரே ஆதிசிவன், ஆதியில் தோன்றிய மூல முதல்வராகவும் குரு அந்த அளவுக்கு மதிக்கப்படுகிறார். அத்தகைய குருவை நாம் வழிபடுவோமாக என்றுதான் அந்த மந்திர சொத்தினுடைய தமிழாக்கம். அப்ப இந்த மாதிரி குருவை மேன்மையாக வைத்திருக்கிறோமே, இந்த குருவை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு தவறி விடுகிறோம் அல்லது போலியான குருமாரிடம் சிக்கிக் கொள்கிறோம் என்ற ஆதங்கத்தில் தான் இந்த பதிவை வெளியிடுகிறேன். இதுக்கு திருமூலர் அவருடைய அனுபவத்தையே சொல்றார். அவர் குருவை காண்கிறதுக்கு எப்படி, நல்ல குருவை காண்பதற்குன்னு சொல்லி பாடல் வச்சிருக்கிறாரு. இப்ப அவருடைய அனுபவத்தையே சொல்றார். நான் பெற்ற இன்பம் பெருகையு வையகம், வான்பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின், ஊன்பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம் தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே. அவர் என்ன சொல்றாரு? அவர் சிவ இன்பத்தை அனுபவிச்சிருக்காரு. அந்த இன்பத்தை நம்மெல்லாம் அனுபவிக்கணுங்கிறதுக்காக தான் அதை சொல்ல வர்றாரு. வான்பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின், ஊன்பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம் தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே. நீ உடம்புல குடிகொண்டுள்ள உத்தமனை பஞ்சாக்கர மந்திரத்தாலோ, 8 எழுத்து மந்திரத்தாலோ, 6 எழுத்து மந்திரத்தாலோ தினந்தோறும் வணங்கிக் கொண்டே சிந்தித்துக் கொண்டே வந்தால் அவரே ஞான குருவாக உனக்கு வெளிப்படுவார். அப்படித்தான் ஜனகாதி முனிவர்களுக்கு அவர் தட்சிணாமூர்த்தி வழியில் வெளிப்பட்டார். அதே மாதிரி நந்தீஸ்வரர் ஜபேஸ்வரர்ங்கிற பேர்ல இருக்கும் பொழுது அவருக்கு ஞானத்தை அளித்தார். அப்ப நம்ம இந்த விஷயத்த மனசுல வச்சுக்கணும். நம்ம குருவை தேடி அங்கு இங்கும் ஓடி அடைய வேண்டியது இல்லைங்கிறது முதல் தகவல். நீங்க அந்த பரபிரம்மத்தை உங்களுக்கு பிடித்த ஏதேனும் ஒரு மந்திரத்தை கொண்டு நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். பிற மதத்தை சார்ந்தவர்களுக்கும் சேர்ந்துதான் சொல்றேன். அவங்களுடைய தெய்வத்தை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். அதான் நீங்க எந்த அளவுக்கு நினைத்து கொண்டிருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு குரு சீக்கிரமா இறைவன் குரு வடிவத்துல உங்களுக்கு வெளிப்படுவாருங்க. அதான் முக்கியமானது. அப்பனை நந்தியை ஆறா அமுதனை ஒப்பிலி வண்டலை ஊழி முதல்வனை எப்பரிசாயினும் ஏத்துமின், ஏத்தினால் அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமே. நீங்க எந்த வகையில வேணாலும் அந்த இறைவனை வழிபடலாம். நீங்க எப்படி வழிபடுறீங்களோ அதை பொறுத்து எவ்வளவு விரிவாக உங்களுக்கு அருள் பாலிக்க வேண்டுமோ அருள் பாலிப்பாரு. அதனால நீங்க தவறான ஆடம்பரத்துல ஈடுபட்டு இருக்கக்கூடிய போலி குருமார்களை கண்டு ஏமாந்து விட வேண்டாம். அதான் இதுல முதலாவது பயன். அதுக்கு பிறகு அவர் நல்ல குருவை பார்த்த பிறகு நீ என்ன செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. நான் நல்ல குருவுக்கு என்ன அடையாளங்கிறதையும் பின்னால சொல்லுவேன். நல்ல குருவை பார்த்தவுடன் நம்ம என்ன செய்யணும்? தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. சிம்பிளான விஷயம். குருவை பார்ப்பதும் ஞான தெளிவு உண்டு பண்ணும், அவருடைய வார்த்தையை கேட்பதும் ஞான தெளிவை உண்டு பண்ணும், அவருடைய நாமத்தை சொல்லுவதும் ஞான தெளிவை உண்டு பண்ணும். அவரை நினைத்து கொண்டிருந்தாலே ஞான தெளிவு வரும். அவர் நினைத்து கொண்டிருந்தாலே ஞான தெளிவு வரும். அந்த குருவை கண்ட பிறகு நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறது. அதாவது நீங்க நம்ம புறத்துல நடமாடிட்டு இருக்கவங்களை தான் குருவா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை.
நீங்கள் வந்து அப்பர், சம்பந்தர், சுந்தரர், மாணிக்க வாசகர், சேக்கிலாறு, ஆண்டாளம்மா, இப்படி யாரை வேண்டாலும், ரமண மகரிஷி, ராமலிங்க வள்ளலார், ராமலிங்க அடிகளார், இப்படி யாரை வேணாலும் குருவா நினைச்சுக்கிடலாம். நான் வந்து திருமூலர் தெய்வத்தை வந்து குருவா நினைச்சுக்கிட்டு தான் எல்லாத்தையும் ஆரம்பிச்சு செய்யறேன். அப்ப யாரை வேணாலும் நீங்க நினைத்து கொள்ளலாம், அவர்களை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கலாம், அவர்களுடைய வார்த்தைகளை கேட்கலாம், அவருடைய நாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கலாம். நீங்க குருவை தேடி அங்கே அலைய வேண்டியதில்லை. கொல்லினும் நல்ல குருவினை கொள்க, இந்த மாதிரி ஒருத்தரை வந்து தேர்ந்தெடுத்துக் கொடுங்க. கொல்லினும் நல்ல குருவினை கொள்க, உள்ள பொருளுடன் ஆவியும் ஈக, எல்லாத்தனையும் இடைவிடாதே நின்று தெல்லி அறிய சிவபதம் தானே. இப்படி நல்ல குருவை கண்டுபிடிச்ச பிறகு அவருக்கு உடல் பொருள் ஆவியாக இருந்து ஒரு கணப்பொழுது கூட அவரை விட்டு பிரியாமல் நீங்க சிந்தித்துக் கொண்டிருந்தால் உங்களுக்கு வந்து சிவபதத்தை அடையலாம். ரொம்ப எளிமையா வந்து வழிகாட்டுறார். அற்புதமான வழிகாட்டல். குருவை தேடி நீ அலைய வேண்டியதில்லை. அவர் ஞானம் பெற்ற மாதிரியே நம்ம எல்லாம் பெறலாம். அதற்கு நீங்க பெரியவர்கள் யாரையாவது வந்து குருவா தேர்ந்தெடுத்துக் அவர்களை நினைத்துக் கொண்டிருக்கலாம், அவர்களை பேசிக் கொண்டிருக்கலாம், அவர்களை சிந்தித்துக் கொண்டிருக்கலாம், எல்லாம் செய்யலாம். புரியுதா? அப்படி இல்லாம தப்பான ஒரு குருவிட்ட போய் சேர்ந்துட்டீங்கன்னு வைங்க. குரு, உண்மையான குரு எப்படி இருப்பார்னா, உண்மையான குரு தன்னை விளம்பரப்படுத்தி கொள்ள மாட்டார். உண்மையான குரு ஆடம்பரங்களாக இருக்க மாட்டார். எளிய வாழ்க்கை வாழ்வார். அதை வந்து நீங்க கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீங்க இறைவனுடைய அருள் உங்ககிட்ட சேர சேர சேரதான் மற்றவர்களுக்கு பைத்தியக்காரனை போல தோன்றக்கூடியவரு உங்களுக்கு கடவுளாக தெரிவாரு. அதுக்கு நீங்க இந்த இறைவனுடைய நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். உண்மையான குரு எப்படி இருப்பாரு? அவர் பித்தர் போலும், பேயர் போலும், பிசாசர் போலும் இருப்பார். உண்மத்தர் போலும் இருப்பார். அங்கயம் புகுந்து உண்பார். அங்கயம்னா பிச்சை எடுத்து சாப்பிடுவார். அங்கயம் புகுந்து உண்பார். செத்தவர் போலும் இருப்பார். சிகண்டி போலும் இருப்பார். அவங்க வந்து பகல் நேரத்துல பாத்தீங்கன்னா எங்கேயாவது செத்த பணம் போல கிடப்பாங்க. ஆண் பெண் தன்மை இல்லாதவங்களா இருப்பாங்க. ஆண் பெண் தன்மை இல்லாதவங்கன்னா என்ன அர்த்தம்? ஆணை பார்த்தாலும் அவர்களுக்கு காம உணர்ச்சி தூண்டாது, பெண்ணை பார்த்தாலும் பெண்ண உணர்ச்சி தூண்டாது. அதனாலதான் வந்து செத்தவர் போலும் சிகண்டி போலவும் இருப்பார். சுத்தமான ஞானிகள் சொல்ல பேரின்பத்திலே, அவங்க பேரின்பத்துல தெளித்துக் கொண்டிருப்பார்கள். புறக்கண்களுக்கு வந்து அவர்கள் வந்து பைத்தியக்காரங்க மாதிரிதான் தோணும். ஆனா நீங்க இறைவனுடைய திருவருளை பெற்று விட்டீர்களானால் உங்களுக்கு கண்ணுக்கு வந்து அவர் ஞான கடவுளாக தெரிவார். அது வரைக்கும் நீங்க வந்து இறைவனுடைய நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த உண்மையான ஞானிகளினுடைய இயல்புகள் என்ன? அவர் வந்து பேய் போல் திரிந்து, பிணம்போல் கிடந்து, இட்ட பிச்சையெல்லாம் நாய் போல் அருந்தி, நரிபோல் உழன்று, நன்மங்கையரை தாய் போல் தொழுது, தமர்போல் அனைவருக்கும் தாழ்மை சொல்லி, செய்போல் இருப்பர் கண்டீர் உண்மை ஞானம் தெளிந்தவரே. அப்படி இருப்பாங்க. பேய் போல தெரிவாங்க. பேய் எப்ப தெரியும்? ராத்திரி நேரத்துல தான் தெரியும். அவர் ராத்திரி நேரம் பூரா நடப்பாங்க. பகல் நேரத்துல பிணம் போல் கிடப்பாங்க. இட்ட பிச்சையெல்லாம் நாய் போல அருந்துவாங்க. என்ன சுவையும் பார்க்க மாட்டாங்க. 6 சுவையும் ஒன்னா சேர்த்து போட்டா கூட, சாம்பார் சாதம், தயிர் சாதம், பாயாசம் எல்லாத்தையும் ஒன்னா கலந்து போட்டா கூட அம்மா சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. சில சமயங்கள்ல சிவனுடைய அனுபவத்துல இருக்கும் பொழுது நரி போல ஊழையிடுவாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு உரிய இயல்புகள். நீங்க மற்றவங்களுக்கு பூரா இப்படி தெரியும். புரியுதா? தாய் போல் அனைவருக்கும் அன்பு செலுத்துவாங்க. தாய் போல அனைவருக்கும் அன்பு செலுத்துவாங்க. எல்லாரையுமே சொந்தக்காரனா நினைச்சு எல்லாத்தையும் பணிவா இருப்பாங்க. செயல்போல இருப்பாங்க. இதான் உண்மையான ஞானத்துல உள்ளவங்க. நீங்க வெளியே பார்க்கும் பொழுது பைத்தியக்காரன் மாதிரி தோணும். ஆனால் நீங்கள் அவர் திருமூலர் சொன்ன மாதிரி, நான் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம், வான் பெற்று நின்ற உரைபொருள் குழுவின் உன் பற்றி நின்ற உணர்வு மந்திரம் தான் பற்ற தலைப்படும் தானேன்னு சொல்லி அந்த மந்திரத்தை சொல்லி 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 நீங்க வந்து இறையர்களுக்கு வந்து நீங்க பெற்று விட்டீர்கள் என்றால், ஒரு அளவுக்கு மேல நீங்க இறைவனுடைய பக்கத்துல போயிட்டீங்கன்னா இறைவன் ஓடி வந்து உங்களை அணைத்துக் கொள்வார். அப்போ வந்து அவரே வந்து ஞான குருவாக உங்களுக்கு வெளிப்படுவார். அந்த ஞான குருவாக வெளிப்படக்கூடியவர் மற்றவர் கண்களுக்கு இந்த மாதிரி பைத்தியக்காரங்கள் மாதிரி தெரியும், உங்களுடைய கண்களுக்கு ஞான கடவுளாக ஞான குருவாக தெரிவார். இதுதான் வந்து முக்கியமா நம்ம சொல்ல வேண்டிய செய்தி. அப்படி இல்லாம நீங்க வெளியில விளம்பரத்தை கண்டு ஆடம்பரத்தை கண்டு உள்ள குருக்கள்கிட்ட போனீங்கன்னா எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கிறத நீங்க அறிஞ்சிருப்பீங்க. அதுக்கும் வந்து திருமந்திரம் சொல்லுது, குருட்டினை நீக்கும் குருவினை கொல்லா. குருட்டினை நீக்கும் குருவினை கொல்லா.
குருட்டினை நீக்கா குருவினை கொள்வர். குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடி குருடும் குருடும் குழி விழுமாறே. அதாவது உண்மையில்லாத குருக்களை வந்து வழிகாட்டியா எடுத்துக்கொண்டு போகக்கூடியவங்க ஒரு குருடன் வந்து இன்னொரு குருடனை துணையாக கொண்டு போற மாதிரி தான். ஒரு குருடன் இன்னொரு குருடனை துணையாக கொண்டு போனா என்ன ஆகும்? அவன் போய் குழியில போய் விழுந்துருவாங்க. அதனாலதான் உண்மையான குரு வந்து எப்படி இருப்பார்? இப்போ முடிவுரையாக வந்து 3 பாயிண்ட். உண்மையான குருவை நீங்க அடையாளம் காண்பதற்கு நீங்க சிவய நம என்றோ, ஓம் நாராயணாய நமக என்றோ, ஓம் சரவணபவன் என்றோ, அல்லது உங்களுக்கு பிடித்த இறைநாமத்தை சொல்லிக்கொண்டே உடம்பிலே குடிகொண்டுள்ள உத்தமனை சிந்தித்துக் கொண்டே இருந்தால் அவரே வந்து குருவாக வந்து திருமூலரை ஆட்கொண்ட மாதிரி, திருநாவுக்கரசரை ஆட்கொண்ட மாதிரி, வள்ளலாரை ஆட்கொண்ட மாதிரி, காஞ்சி பெரியவரை ஆட்கொண்ட மாதிரி உங்களுக்கு வந்து ஞான குருவாக அவரே தோன்றுவார். அந்த ஞான குருவை நீங்க தேடி அடைய வேண்டியதில்லை. அப்படித்தான் வந்து தட்சிணாமூர்த்தியாக வந்து ஜனகாதி முனிவருக்கு வந்து அருள் புரிஞ்சாரு, நந்தீஸ்வரருக்கு அருள் புரிஞ்சாரு. இதெல்லாம் உதாரணத்துக்காக சொல்றேன். அப்ப நீங்க இந்த மந்திரங்களை சொல்லி சொல்லி உங்கள் மனதை வந்து சுத்தமாக வைத்திருந்தால் ஞான குருவாக சாட்சாத் அந்த சிவனே வெளிப்படுவார். அதுவரைக்கும் நீங்கள் போலியான விளம்பரத்திற்காக மயங்கி விளம்பரம் செய்பவர்களை குருவாக ஏற்றுக்கொண்டால் நீங்கள் வந்து அவர்களும் பாதிக்கப்பட்டு நீங்களும் பாதிக்கப்படுவீர்கள் என்பதுதான் வந்து இன்றைய செய்தியாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப ஞான குருவை காண்பதற்கு நாம் பஞ்சாக்கர மந்திரத்தையோ 8 எழுத்து மந்திரத்தையோ 6 எழுத்து மந்திரத்தையோ உபதேசித்துக் கொண்டிருந்தால் இறைவனே ஞான குருவாக வெளிப்பட்டு உங்களை ஆட்கொள்ளுவான். இறைவன் ஞான குருவாக வெளிப்படும் பொழுது அவன் மிகவும் எளிமையாகவும் மற்றவர்கள் கண்களுக்கு அருவருக்கத்தக்க தோற்றத்துடன் இருக்கலாம். ஆனால் அருள் பெற்றவர்களுக்கு அவர் ஞான கடவுளாக தெரிவார். அதுதான் அடையாளம். இந்த அடையாளங்களுடன் வந்து நீங்கள் இறையர்களை பெறுவதற்கு தொடர்பு வந்து உடம்பிலே குடிகொண்டுள்ள உத்தமனை நினைத்துக் கொண்டும் சிந்தித்துக் கொண்டும் இருங்கள். அவன் ஞான குருவாக வெளிப்பட்டு உங்களை ஆட்கொள்வான் என்று சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.